நல்லா கொதிச்சு வந்துட்டு நல்லா வெந்துடுச்சு. அதான் வேற அங்கே பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சம் கூட நல்லா கொதிக்கட்டு. இனி கொஞ்சம் குறைச்சி வைப்போம் நம்ம. அது பிறகு கொஞ்சம் இனி உப்பு எடுத்து போடுவோம். எள்ளு போல் இது நிறைய உப்பு வருது, கொஞ்சம் போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். கொஞ்சம் உப்பு எடுத்து போட்டாச்சு. உப்பு கூடிடக்கூடாது. இல்லை பாப்பமா உப்பு நிறைய இருக்கான்னு. கரெக்டாக தான் இருக்குது. இனி என்ன பண்ணணும்னா, இருக்கிறது தேங்காயை போட்டு கொஞ்சம் நிறைய இருந்தது. என் வீட்டில் ஒரு நிதி குட்டி ஒரு பையன் உண்டு, அவன் தின்னு போட்டான் எல்லாத்தையும். சரி, இருந்த தேங்காயை போட்ட. தேங்காய் அவ்வளோவா எடுக்கவே கூடாது வெயிட்டு குறையணும்னா. பார்த்தீங்களா, கொஞ்சம் தேங்காய் போட்டாலுமே நல்லா தான் இருக்குது. நல்லா குறைச்சி வச்சுருப்போம். கொஞ்சம் கூட நல்லா வேகும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஃப் ஆக்கி எடுத்து சூடு ஆற வச்சு சாப்பிட்டு பார்த்தாச்சுன்னா சூப்பரான கோதுமை மாவு தேங்காய் உருண்டை ரெடி. ஓகேவா? இப்படி செய்து பாருங்க. ஓகேவா? பிடிச்சதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.